ஹலோ காய்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் ஒரு சூப்பரான உளுந்த வடை ரெசிபி தான். ஒரு ப்ளைன் வடையும் ஒரு கீரை வடையும் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ இது எப்படி செய்யலாங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க நம்ம வடை செய்கிறதுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு கப்பு முழு உளுந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுலில். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இதை ஊற வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறணும் இது. ஸோ இது ஊறினதுக்கப்புறம் நல்லா 25 மினிட்ஸ் நம்ம கிரைண்டர் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஒரு கப்பு உளுந்தம்பருப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு 20 பெரிய வடை வரும். ஸோ ஒரு கீரை வடையும் ஒரு ப்ளைன் வடையும் 2 விதமான வடை இதில் பண்ண போகிறேன். வாங்க இப்போ இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம உளுந்த வடைக்கு மாவு அரைச்சி எடுத்துட்டாச்சு. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சு 25 மினிட்ஸ் கிரைண்டரில் நல்லா தண்ணி தெளித்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ கீரை ஒரு 3 கப்பு எடுத்திருக்கேன் நான். இது கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன் நான் 2 வடைக்கும் போட்டுக்கிறதுக்கு. ஸோ 1 கப்பு அளவுக்கு நான் இப்போ கொத்தமல்லி நான் எடுத்திருக்கேன் நான் இந்த இதில் சேர்த்துக்கிறதுக்கு. இப்போ 1 கப்பு உளுந்தம்பருப்பு மாவு அரைச்சி எடுத்ததுக்கு நம்ம 1/2 கப்பு அரிசி மாவு இதில் சேர்த்துக்கணும். ஸோ இதான் கணக்கு. எப்பவுமே 1 கப்பு உளுந்தம்பருப்புனா 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது பெருங்காயத்தூள். நான் உளுந்த வடைக்கு எப்பவுமே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுவேன். ஸோ ரியலே ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்களும் இதை சேர்த்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது. ஸோ கரெக்டாக 1/4 டீஸ்பூன் நல்லா நிறையா நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் உங்களோட உளுந்த வடை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு நான் இப்போ 1 டீஸ்பூன் போட்டுக்க போகிறேன். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மிளகும் சின்ன ஜீரகம், நம்மளோட கியூமன் சீடும் பெப்பரும், அது ரெண்டையும் பார்த்திங்கன்னா நுணுக்கி வச்சுருக்கேன். அதாவது நுணுக்கினா தட்டி வச்சுருக்கிற மாதிரி தட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ கிரைண்டரில் போட்டு இதை சுற்ற விடுவோம் நம்ம. பட் அப்படி போட்டோம்னா பார்த்திங்கன்னா கிரைண்டரில் இது போட்டு சுற்றும் போது பார்த்திங்கன்னா கல்லில் போய் எல்லாமே நல்லா ஒட்டிக்கும். ஸோ நமக்கு சரியாக கிடைக்காது. அதனால் எப்போயுமே நான் இந்த மாதிரி தான் போடுவேன். நான் தனியாக இந்த மாதிரி இப்போ தட்டி வச்சு தான் போடுவேன் நான். ஸோ கருவேப்பிலை அப்படியே முழுசாக அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 வடைக்கும் இப்போ முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக மிக்ஸ் பண்ணி அப்புறம் மாவை பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கீரை வடைக்கும் நம்மளோட ப்ளைன் உளுந்த வடைக்கும் மாவை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ இது கொஞ்சம் பாதி எடுத்தாச்சு. கீரைக்காய் ஒரு 3 கப்பு எடுத்துருந்தோம். ஸோ அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வடையை பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா 2 கை நான் யூஸ் பண்ணல. ஸோ ஒரு கையில் தான் மாவை நல்லா ஒரு பந்து மாதிரி நல்லா எடுத்துகிட்டு சென்டரில் நம்மளோட தம் வச்சு ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டு நான் அப்படியே எண்ணெயில் ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா நல்லா ஒரு 4 மணி நேரம் நல்லா 1 கப்பு உளுந்தம்பருப்பை நீங்கள் நல்லா ஊற வச்சு 25 நிமிஷம் நல்லா கிரைண்டரில் தண்ணி தொளித்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பந்து மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஸோ அது கூட நீங்கள் பார்த்திங்கன்னா 1 கப்பு உளுந்தம்பருப்புக்கு நீங்கள் 1/2 கப்பு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சினா ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெருங்காயத்தெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட உளுந்த வடை எல்லாமே. ஸோ இதில் நீங்கள் வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வெங்காயம்லாம் போடல. வெறும் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், ஜீரகம், மிளகு இதுதான் இப்போதைக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன் நான். ஸோ நல்லா இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வடை. உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது உங்களுக்கு. ஸோ இப்போ இது நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை அப்படியே ஒன் பை ஒன்னாக இப்போ எடுத்துடலாம். ஸோ
இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்து கீரை வடைக்கு வந்து அதையும் போட்டுக்கலாம், 1 by 1 அதில் போட்டுக்கலாம். ஸோ நல்லா எண்ணெயை குடிக்கல, நல்லா மொறுன்னு நல்லா வடை நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ நம்மளோட வடை ரெடி. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம கீரை வடையை வந்து 1 by 1 இதே மாதிரி தான். ஸோ நல்லா ஒரு பால் மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கிட்டு நல்லா நம்மளுடைய பெருவிரலோட இதை வச்சு நல்லா நீங்கள் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி சென்டரில் போட்டிங்கன்னா நல்லா வந்துடும். பெரிய பெரிய வடையை நல்லா போடலாம். ஸோ இந்த கீரை வடை வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஒன்றுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வடை. ஸோ ஸ்கூல் டேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்கூல் கேண்டீனில் வந்து இதுதான் எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் எல்லாத்துக்கும். ஸோ எங்கள் ஸ்கூல்லே வந்து நல்ல ஒரு பயங்கர ஃபேமஸாக இருந்த ஒரு வடை இது. ஸோ இந்த வடை பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே வந்து எல்லாம் ஸ்கூலில் வீட்டில் கொடுக்குற மணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் மணி எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா போட்டு இந்த கீரை வடை தான் வாங்கி டெய்லி ஈவினிங் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இன்னும் வந்து அம்மா அக்காலாம் வந்து இந்த வடை ரொம்ப அவங்களுக்குலாம் பிடிக்கும். ஸோ ரூபாயெல்லாம் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து இதை நான் இங்கேருந்துலாம் வாங்கிட்டு நான் போயிருக்கேன். நான் ஸ்கூல்லேருந்து வாங்கி கொண்டு போயெல்லாம் நான் வந்து வீட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் கீரை சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வடையில் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா முறுமுறுப்பாக நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த கீரை வேணாலும் நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்களும் வந்து கீரை வடை போட்டனால இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு. ஸோ இதையும் 1 by 1 இப்போ எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நல்லா கீரை வடையும் சூப்பராக வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும் பார்க்கும்போதே. நல்லா மொறுன்னு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கீரை வடையும் நம்மளோட ப்ளைன் உளுந்த வடையும் ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் நம்மளோட இந்த உளுந்த வடை ரெசிபி தான். ஸோ இதை நீங்களும் பண்ணி பார்த்து வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து இதை செஞ்சு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay guys, thanks for watching my video. See you all in my next video. Bye.